பெஸ்டோ பிரமா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. எல்லா நாட்டுக்கும் இத்தனை நீதிமன்ற கோர்ட்டு இருக்குது. எல்லா நாட்டுக்கும். தமிழ்நாட்டுக்கு எத்தனை நீதிமன்றம் இருக்குது? சென்னை மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கண்ட்ரோலில் சென்னை மெட்ராஸில் இருக்குது. இப்போ கண்ட்ரோலு சென்னை மெட்ராஸ் கன்னியாகுமரி வரைக்கும் கண்ட்ரோலு உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. மதுரை ஒரு கண்ட்ரோலு. இதெல்லாம் தகுத்து இவன் வெளியில் வழக்கு ஆடி வழக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. டெய்லி அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை கேஸு உள்ள ஆன்லைனில் ஏறிக்கிட்டு இருக்குது. ஆந்திராவில் ஏறுது, கர்நாடகாவில் ஏறுது, எல்லா நாட்டிலையும் டெல்லியிலே ஏறுது. எல்லா நாட்டிலையும் அரசியல்வாதி செஞ்ச கூத்து உள்ள கேஸ் நம்பர் போட்டு உள்ளே ஏறிக்கிட்டு இருக்குது. அப்போ இது என்ன கணக்கு? நான் விளையாடுறதை கொடுத்துருக்கேனா நீதிமன்றம் அப்படின்ட்டார். கோர்ட்டு ஒரு பம்பரை குத்து விளையாட சின்ன பிள்ளைய விளையாடுறதுக்கு கோர்ட்டு கொடுத்துருக்கானா அப்படின்ட்டார். இப்போ கணக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒப்படைக்கலை அப்படின்னா அது நீதிபதி சேர்ச்சி கோர்ட்டாருக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னா நவள முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் புரிஞ்சிக்கோங்கப்பா, புரிஞ்சிக்கோங்க. கணக்கு அந்த நேரம் உள்ள தலையில் ரொட்டேஷனுக்கு இவன் அடித்த பேப்பர், காகித பேப்பர் நீதிமன்றத்துக்கும் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதை ரொட்டேஷனாக பண்ணிக்கோங்க. கணக்கு எல்லாம் அப்புறம் பற்றி எல்லாம் முடித்த உடனே எல்லா காயின்ஸை திறந்து விடுவார். கடவுள் தான் திறந்து விடுவார். சொல்ல முடியாது ஒரு அழிப்பு அழிச்சா அழிப்பார். ஏன்னா மோசத்தில் வச்சுட்டான், சொல்ல முடியாது. அவர் நாடை கேட்டுட்டாலே அப்பாந்துக்கு வழியை பார்ப்பார். அதை ஒப்படைக்கானா ஒப்படைக்கலையாம் பார்ப்பார். கணக்கு எல்லாத்துலேயுமே முற்றுப்புள்ளி வைப்பார். நல்லா புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதி சேர்ச்சி கோர்ட்டார் போகிறாமே ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வைக்கலையில் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஆனால் இதுக்கு மேலே இவனுங்களை விடமாட்டார். ஆனால் தண்டனை வாங்கி தீருவான் அரசியல்வாதி. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் தண்டனை அது உறுதி, தண்டனை உறுதி. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். முக்கால் சத்தியம் கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு போட்டார். நீதிமான் கணக்கு போட்டார். நீதித்துறை கணக்கு இட்டார். நீதி அரசர் கணக்கு விடுறா அப்படின்ட்டார். நீதிபதி சேர்ச்சி கணக்கு எழுதிட்டார். முடிஞ்சு வச்சா கணக்கு முக்கால் சத்தியம். அதுக்கு தான் இட தெராசை பிடிச்சி நிற்கார் வெளியில். தப்பு செய்தான் ஓவராக அடக்க முடியலையா அப்படிங்காரு. காவல்துறை எப்படி அடக்க முடியும்? அவன் மாதந்தோறும் சம்பளம் வரணும். அவன் வீட்டுக்கு அவன் பொண்டாட்டி வீட்டில் காப்பாற்றணும். இவனு சுரண்டி எழுதி சேர்த்து வச்சுருக்கான். இதுதான் கணக்கு, புரியுதா? அதெல்லாம் காவல்துறையெல்லாம் மாநில வாரி சிட்டி வாரிலாம் பார்க்க முடியாது. இங்கே ஓட்டு தான். கட்டடமாக கட்டுதான், பூரா 2ஆம் நம்பரை திரிக்கான், பூமியை அழிக்கான், விவசாயத்தை அழிச்சு வரான். அதனால் விடமாட்டார். ஒட்டை வலிச்சு உள்ளே கொண்டு போயிடுவார். குடும்பம் போயிடும். அதான் முழு புழு சீல் குத்திடுவாங்க. குத்தியாச்சுன்னா அவன் குடும்பம் உள்ளே போயிடும். முக்கால் சத்தி.